ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இந்த சீரியலில் ரீசெண்டாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரெஹனா இவங்க வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக தான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்துச்சு. என்னென்னா, நிறைய சோஷியல் மீடியாஸில் ரீசெண்டாக ரெஹனா வந்து சீரியலை விட்டு விலகினதுக்கு காரணம் வந்து இது அதுன்னு சொல்லி நிறைய காசிப்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கான். நிறைய விஷயங்கள் வந்து ஃபேக்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. நான் வந்து சீரியலை விட்டு விலகினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு லெக் பெயின் இருக்குது, ரொம்ப நேரம் வந்து நான் நிற்க முடியாது, அது மட்டும்தான் காரணம் நான் சீரியலை விட்டு விலகினதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து 2 மந்த்ஸ் பிரேக் எடுக்கிற மாதிரி இருந்தது. என்னோட பர்சனல் இஷ்யூக்காக சீரியலை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் நான் வந்து சீரியலை விட்டு விலகினேன். மற்றபடிக்கு வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. மற்றவங்க சொல்கிற மாதிரி எந்த ஒரு ரீசனும் கிடையாது அப்படின்னு அஃபிஷியலான ஒரு வீடியோ வந்து ரெஹனா வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க உடன் நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட் பற்றியும் பேசியிருந்தாங்க. டீம், டெக்னீஷியன், சேனல், இது வரைக்கும் அவங்க போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்களாம், வில்லி கேரக்டர் பண்ணியிருக்காங்களாம். வித்தியாசமாக காமெடி ரோல் பண்ணது இங்கே மட்டும்தான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு இது. அதை தவற விட்டது எனக்கே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்திருக்கவங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க எப்பயும் போல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட லெக் பெயின் எல்லாமே சரியான பிறகு மறுபடியும் அவங்க சீரியலை வந்து இந்த சீரியலில் கிடையாது, சீரியல்ஸில் வந்து மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுப்பேன், மறுபடியும் நடிக்க வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியல் அப்டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆன ரூமர்ஸ் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ரெஹனாவோட இந்த ஒரு வீடியோ வந்து இருக்குது. சீக்கிரமாகவே குணமாகி மறுபடியும் சீரியல்ஸ்க்கு வரணும் ரெஹனா.